ரேண்டம் செமஸ்டர் விலாக். ஸோ இன்றைக்கி தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கரண்ட் பேப்பர் எக்ஸாம் இங்கிலீஷ். ஸோ எப்படி எழுதுறான்னு சொல்லி ஒரு விலாக் பார்க்கலாம். நான் என்ன படிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வேறு எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிடுறேங்கிறேன். பார்த்தா ஐடி கார்டை மறந்துட்டேன், ஹால் டிக்கெட்டை மறந்துட்டேன், பென் இல்லை. எல்லாருக்கும் போய் கடையில் போய் தான் வாங்கணும். எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் கீழே கமெண்ட். அப்படியே காலேஜுக்குள்ளேயே அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு பக்கம் வைட்டாக பசி வேறு. அப்படியே கடையில் பண்ணு வாங்கிட்டு போயிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:25 ஆகுது. ஆனால் நான் வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாப்டரை கவர் பண்ணியிருக்கேன். போக படிக்கிறத வச்சு தான் எக்ஸாம் எழுதுறோம். ப்ரோ பாஸ் ஆயிடுவீங்களா? ப்ரோ பாஸ் ஆயிடுவீங்களா? பேப்பர் மட்டும் 5 தடவை எழுதியிருக்காரு. 23 பாஸ் ஆயிடுவியா? நெக்ஸ்ட் எவ்வளோ பேஜ் எழுதுறீங்க? 30 பேஜ் எழுது. நீ 25 எவ்வளோ பேஜ் எழுது? எனக்கு ஆக்ஷன் காமிச்சிட்டு போ. எவ்வளோ பேஜ் எழுதுன? 25 பாஸ் ஆயிடுவியா? தெரியல கைஸ். இவர் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மேக்ஸிமம் விலாகில் இவரை நான் கவர் பண்ணிடுவேன். இவருக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சீனியர்னு சொல்லிட்டு அப்படி கலாய்ச்சிட்டு கைஸ் எல்லாருமே 25 பேஜுக்கு மேலே எழுதியிருக்காங்க. நான் 31 பேஜ் எழுதியிருக்கேன். என்ன ஆகும்னு தெரில. ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு எக்ஸாம் சூப்பராக எழுதுனீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you in another vlog.